ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சமையல் என்ன பார்த்தீங்கன்னா, உளுந்தஞ்சோறு. கருப்பு உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்த போட்டு சோறு வைக்கிறது. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இது நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான உளுந்து நம்ம எல்லாம் இப்போ அளந்து வச்சுக்கிடுவோம். நாங்கள் 2½ கப் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பூண்டு, வெந்தயம், சுக்கு அதில் இருந்துச்சு. அப்புறமா 2½ கப் அரிசி எடுத்துக்கிடுங்க. நாங்கள் நல்ல குண்டரிசி, இந்த செங்கல்பட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். பொடி அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது. எப்படியுமே இந்த பெரிய அரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வேறு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம். எல்லாமே எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிடுங்க. 3/4 கப்பு உளுந்து போதும். ஏன்னா இந்த சோறு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 3/4 கப்பு உளுந்து நிறைய போடலாம். நிறைய போடக்கூடியவங்க 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிடுங்க. எந்தெந்த கப்பு கலக்குதீங்களோ அந்தந்த கப்பு அளவு வச்சுக்கிடுங்க. எல்லாமே இருக்கட்டும். ஒரு தேங்காய் இதுக்கு நமக்கு தேவைப்பட பொருள் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, தேங்காய், பூண்டு, சுக்கு, வெந்தயம் இவ்வளையும். தேங்காய் திருவி வச்சுக்கிடணும். அப்படியே தூக்கி போடுறதுமான்னு கேட்டக்கூடாது. நாங்கள் இன்னும் இந்த உளுந்தோறுலாம் வெளியே தான் வைப்போம். வீட்டுக்கெல்லாம் வைக்க மாட்டோம். வெளியே தான் நாங்கள் வைக்கிறது, எல்லாமே வெளியே தான் வைப்போம். அப்போ வெளியே அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடலாம். கரண்ட் அடுப்புலையும் வைக்க மாட்டோம், கேஸ்லேயும் வைக்க மாட்டோம். வெளியே அடுப்பில் தான் பற்ற வச்சு வைப்போம். அந்த அடுப்பில் நாங்கள் இதில் இந்த பானைக்கு அரைப்பானை தண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அளவு வைக்கிறீங்கன்னா வச்சுக்கிடுங்க அந்த கப்புக்கு. ஏன்னா இது பெரிய அரிசினால அளவு கொஞ்சம் கூடுதலாக வேகும். 2வது நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தீ பற்றச்சாச்சு, தீ பிடிக்கட்டு. அது இந்த சாப்பாடு நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதவங்களும் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வெளியே அடுப்பில் தான் வைக்கிறது. இந்த சோறு, பிரியாணி, நெய் சாதம் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் வெளியே தான் வைக்கிறது. அதனால் நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தீ நல்லா பிடிச்சாச்சு, தீ எரியட்டு. நம்ம இதுக்கு பிறகு ஃபஸ்ட்டில் உளுந்தை நல்லா கழுவிக்கிடுங்க. 2-3 தண்ணி நல்லா அலசி போட்டுருவோம். ஏன்னா அதில் உளுந்து கூடலாம் சின்ன சின்ன கட்டி கிடக்கும். அந்த கட்டியெல்லாம் நம்ம தூர எடுத்து போட முடியாது. அதனால் 2-3 தண்ணி கழுவுனா அது மண்ணாட்டு அப்படி பெய்யும். நல்லா அலசிக்கிடுங்க. உளுந்தை நல்லா கழுவிக்கிடுங்க. கழுவி ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் போடணும். அப்புறம்தான் வேறு எல்லாம் போடணும். உளுந்து நல்லா வேகணும். வேகுதுன்னா அதில் வாய் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உளுந்து வாய் வெடித்த அப்புறம் தான் வேறு அரிசியெல்லாம் போடணும். அந்த அரிசியெல்லாம் நம்ம போட்ட பிறகு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா தீ பிடிச்சாச்சு, நல்லா எரியுது பார்த்திங்களா. இப்போ நம்ம தண்ணி காஞ்சிட்டு நம்ம உளுந்தை ஃபஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம். உளுந்து வெடித்த அப்புறம் தான் வேறு அரிசியெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காயெல்லாம் திருவி வச்சுக்கிட்டு சுக்கு தட்டி வச்சுருவோம். பூண்டை உரித்து வச்சுருங்க. தோல் எல்லாமே பூண்டெல்லாம் உரித்து வச்சுருங்க. அடுத்தது இப்போ நல்லா வாய் வெடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வெடிக்கிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அரிசி நல்லா கழுவிடுவோம். அரிசி கூடலாம் வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயத்தை போட்டு நல்லா கழுவிடுவோம். உளுந்து நல்லா வெந்துட்டு அரிசியை நல்லா 2-3 தண்ணி கழுவி அரிசியும் வெந்தயத்தையும் அது கூடலே போட்டுருவோம். நம்ம நல்லா தீ எரியட்டு. தீ குறையக்கூடாது. சோறு வேவுறது வரைக்கும் தீ நல்லா எரியணும். அரிசியும் போட்டாச்சு. அரிசியும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுருவோம். அது வேகட்டு. கொஞ்சம் ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பச்சரிசி, தேங்காய் அதெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருவோம். பூண்டை சும்மா அப்படி போட்டுறாதுங்க. ஃபுல்லாகவே உரித்து வச்சுருங்க. தேங்காயும் திருவி வச்சுருங்க. அது கூடல நான் ஒரு தேங்காயுமே நாங்கள் போட்டுருவோம். ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அப்புறமா சுக்கையும் தட்டி வச்சுருக்கு. அது கூட பூண்டு உரித்து வச்சாச்சு. உப்பு உங்களுக்கு தேவைக்கு போட்டுடுங்க. நாங்கள் இப்போ ஒரு 2½ ஸ்பூன் போட்டிருக்கோம். 2½ ஸ்பூன்னாக்கி கல் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ தேவைக்கு உப்பு போட்டுடுங்க. சோறும் கிட்டத்தட்ட 3/4 பருவம் ஆமாம் 3/4 பருவம். ஆமாம் 3/4 பருவம் நம்ம இது கூடாலே வேறு எல்லையும் போட்டுருவோம். பச்சரிசி நல்லா கழுவிக்கிடுங்க. பச்சரிசியை 2-3 தண்ணி நல்லா அரைச்சிக்கிடுங்க. எல்லாமே நல்லா அலசி அலசி போடுங்க. பச்சரிசி நல்லா கழுவி பச்சரிசியை ஃபஸ்ட்டில் போட்டுக்கிடலாம். பச்சரிசியை போட்டு நம்ம அது கூட எல்லாமே இனி சேர்த்துடலாம். நம்ம தேங்காய், வெந்தயம், நம்ம இதெல்லாம் வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுட்டோம். சுக்கு, பூண்டு இதெல்லாம் நம்ம இதில் வச்சுருக்கோம்ல. உப்பு எல்லாமே இது கூட போடணும். உப்பு பார்த்து போட்டுடுங்க. தண்ணி காணட்டா அடுத்த தண்ணி ஊற்றிடலாம். எங்களுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு இதுதான் அளவு. இதெல்லாம் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது கூட தேங்காயும் ஒரு தேங்காயும் எடுத்து அது கூட போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா தீ போட்டுருவோம். கொஞ்சம் வேவட்டு. ஏற்கனவே 3/4 பருவம் வெந்துட்டு பச்சரிசிக்கு ரொம்ப வேவண்டாம். அதனால தான் கொஞ்சம் சோறு 3/4 பருவம் வெந்த பிறகு தான் நம்ம பச்சரிசி இதெல்லாம் சேர்க்கணும். பார்த்திங்களா சூப்பராக இருக்கா. இனி மூடி போட்டுருவோம். மூடி போட்டு பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் வேவட்டு. வெந்தோடனே பாருங்கள் இவ்வளோ அழகாக
சூப்பராக நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீயை கொஞ்சம் இனி கம்மி பண்ணி வச்சுருவோம். இனி ஃபுல் தீ வைக்கக்கூடாது, அடி பிடிக்கும். அதனால் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருவோம். இனி இப்போ சோறு ரெடி ஆகிட்டு முடிஞ்சு இவ்வளவுதான். இந்த சோறு யாரெல்லாம் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சோறு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்க நான் இது யாரெல்லாம் வீட்டில் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நான் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. சூப்பராகிட்டு நீ இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம சாப்பிட்டா போதும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராகிட்டு. ரொம்ப கல்யாணம் விருந்து மாப்பிள்ளைக்கெல்லாம் இந்த சாப்பாடு தான் வச்சு கொடுப்பாங்க.